இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து ஆட்டோமேட்டிக் காயின் செப்பரேட்டர். இதில் வந்துட்டு காயின் போடுவோம். இதில் இருந்துட்டு இந்த ஹோல்ஸ் மூலிமா காயின் செப்பரேட் ஆகி அந்த பாக்ஸில் வந்து விழுகும். தென் விழுகும்போது இந்த சென்சார் ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணி அதில் எத்தனை காயின் விழுகுது அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணிட்டு அதுக்கு இஎஸ்பியில் வந்துட்டு மெமரைஸ் ஆகி நமக்கு வந்து டிஜிட்டலாக வந்து நமக்கு எல்சிடியில் காட்டும். தென் அனதர் செட்டப் வந்து மேலே வந்து நம்ம இங்கே ஒரு மோட்டார் வச்சுருக்கோம். இது வந்து வைப்ரேட்டராக யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே மோட்டரோட சுவிட்ச் வச்சுருக்கோம். தென் பேட்டரி, இது வந்து பேக்கப் பேட்டரி. இது வந்து 9 வோல்ட்டு, இது வந்து 4 வோல்ட்டு. இந்த காயின் செப்பரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம காயினை ஈஸியாக டிஜிட்டலாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம், ESP8266 யூஸ் பண்ணியிருக்கோம், எல்சிடி யூஸ் பண்ணியிருக்கோம், சுவிட்ச், பேட்டரி, அப்புறம் வந்து ஒரு மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட ஒர்க்கிங் பார்க்கலாம். காயினை வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். மோட்டரோட சுவிட்ச் ஆன் பண்ணலாம். எவ்வளோ காயின் விழுந்திருக்குங்கிறத நம்ம எல்சிடியில் பார்க்கலாம். தென் டோட்டலையும் அதிலே பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணணுன்னா ரெக்கான் ப்ராஜெக்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிப்ளமோ இன்ஜினியரிங் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ.